டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் குட்டீஸுக்கு பிடிச்ச ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அந்த குட்டி ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இதில் நம்ம 2 மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு தண்ணி, நம்ம 1/2 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடாகிட்டு இருக்க டயத்தில் தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு, அந்த உப்பை போட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு சன்ஃப்ளவர் ஆயில் அதையும் இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. 2 கப் ரவை எடுத்திருக்கோம். சாதாரண ரவை தான் இது. நம்ம சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரவை, நம்ம சிறுவில்லிபுத்தூர்லேயே தயாரிக்கப்படுது. ஆண்டாள் ரவை தான் எடுத்திருக்கோம். நீங்கள் உங்கள் ஊரில் என்ன ரவை கிடைக்குதோ அந்த ரவை பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க. பாக்கெட் ரவை தான். நம்ம மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்திருக்கோம். வெயிட்டில் 300 கிராமு. அதை நம்ம கொதிச்சிட்டு இருக்க தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. அந்த சூடான தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும் ரவை. அடுப்பு நம்ம இன்னும் குறைக்கல. அந்த இருக்கிற சூடுலேயே நல்லா போட்டு கிண்டி கொடுங்க. அடுப்பு மீடியமாக மாற்றிக்கங்க. இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுங்க. அந்த ரவை நல்லா அதுலேயே வேகணும், நல்லா வெந்துடும். நல்லா கிண்டி கொடுத்த பிறகு அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. தம் பட்டிடணும். தம் பட்டி முடிச்ச உடனே மறுபடியும் திறந்துருங்க. திறந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ சிம்மில் 3 நிமிஷம் தம்மு, அதே மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் தம்மு. இப்போ நமக்கு ஓரளவுக்கு பிசைகிற அளவுக்கு நல்லா ஆறி இருக்கும். ஆறின உடனே நம்ம இந்த மாதிரி பிசைகிறதுக்கு தகுந்தாப்புல ஒரு தட்டை எடுத்துட்டு அதில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இன்னுமே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ரவையை நல்லா வேக வச்சு இதில் தட்டி வச்சுருக்கோம் தட்டில். அந்த ரவையில் 2 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் லேசாக மேலே தூவி விட்ருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். உள்ளே போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினோடனே நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நல்லா ரவையை சேர்த்து இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கிறணும். ஒரு சப்பாத்தி மாவு பதம் நல்லா கெட்டியாக நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டி எடுத்துடணும். பிசைஞ்சிட்டு உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இதை நல்லா காயாத அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவை பிசைஞ்சது இப்படி இருக்கணும். நல்லா லைட்டாக இந்த அளவுக்கு லைட்டாக இறங்குற மாதிரி இருக்கணும். நம்ம இதை ஒரு உருண்டைகளாக உருட்ட போகிறோம். அதுக்கு தக்கன அந்த தன்மைக்கு இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா டைட்டாக உருட்டிடுங்க. அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டிடுங்க. அளவுக்கு நல்லா சைஸாக அழகாக வரும். அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாகவும் சின்ன சின்ன உருண்டைகளுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்து உருட்டிடுங்க. இப்போ நம்ம அந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி தொட்டால் நல்லா இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. இதை நம்ம உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறக்கிடலாம். நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே இறக்கியாச்சு. இறக்கணுன்னு இந்த மாதிரி அப்படி லேசாக முழுன்னு நல்லா நுர கட்டி வரும். அதை அப்படியே லேசாக போட்டுட்டு மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. அவ்வளோதான். அப்படியே ஒரு தடவை நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா சுற்றி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம உருண்டைகளை எண்ணெயில் இறக்கி ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அந்த 2 நிமிஷத்தில் அந்த ஊரம் நல்லா வெந்த உடனே லேசாக அப்படி மேலே உருண்டைகள்லாம் வெந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லாமே வெந்து மேலே நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மிதந்துகிட்டே வேகும். அது வாட்டில் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அதை நீங்கள் அப்பப்போ லேசாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா அந்த எண்ணெயில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் அந்த மீடியமான ஹீட்லேயே போட்டு அப்பப்போ நல்லா கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக அந்த பபுள்ஸ் வரதான் செய்யும். அந்த டைமில் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். அதில் அந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக வரும். எடுத்துட்டு அப்படியேவும் இந்த எண்ணெய் வெடிகிறதுல போட்டுருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் இதே நம்ம சொன்ன டைப்பில் போட்டு நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறணும். சவுண்டை பார்த்தீங்கன்னா நல்லா கல நல்லா பொருன்னு இருக்கு. நம்ம இப்படியே சாப்பிட இருந்தாலும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு மசாலா நம்ம சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும்.
இப்போ நம்ம இந்து உப்பு தான் எடுத்துருக்கோம், ஒரு 1/4 டீஸ்பூன் இந்து உப்பு. அதை அப்படியே நைஸாக எடுத்து எல்லாத்தையுமே நல்லா அப்படியேவும் கலந்து விட்டுருங்க, பரவலாக போட்டு விட்டுருங்க. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம மசாலா இதில் சேர்த்தாச்சு, அவ்வளோதான். இது அப்படியே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா மசாலா சேர்த்தாச்சு, மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு, அவ்வளோதான். நம்ம வாட்டில் எடுத்து உட்காந்து தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அருமையாக தயாராகிடும், நொறுக்குன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ரவையை வச்சு ஒரு சூப்பரான சீடை, நல்லா முறுமுறுன்னு ரொம்ப சிம்பிளா, தேவையான பொருட்கள் குறைந்த பொருட்களை சிம்பிளா சூப்பரா தயாராகிருக்கு. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் பார்த்தா நல்லா முறுமுறுன்னு நல்லா அருமையா இருக்கு. இது மட்டும் நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா டெய்லி செய்வீங்க, அந்த அளவுக்கு நல்லா அருமையா இருக்கு. நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு சூப்பரா இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஸ்நாக்ஸா போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.